ரைட். இதுக்கு முதல் பார்த்திப்போம் நம்ம செக்டர் வைஸில் வந்து கேபிட்டல் குட் வரைக்கும் பார்த்துருக்குறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கொமர்ஷியல் சர்வீஸில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன கம்பெனிகள் இருக்குன்ற டீட்டெயில் வந்து இதில் இருக்குது. அதில் பார்த்திங்கன்னா தெரியும் ப்ரக்கன்ஸ் லோன் பிஎல்சி என்று இருக்குது. அடுத்தது பிரிண்டர்ஸ் பிஎல்சி என்று ஒன்று இருக்குது. அடுத்தது சிலோன் பிரிண்டர்ஸ் பப்ளிகேஷன் எல்லாம் வந்து இந்த கொமர்ஷியல் சர்வீஸுக்குள்ளே வந்திருக்கு. அடுத்தது டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர். இந்த டிரான்ஸ்போர்ட்டேஷன் செக்டர் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதில் டிஜிட்டல் மொபைலிட்டி என்ற ஒரு கம்பெனி இருக்குது. அடுத்தது கிரீஸ்வேர்ல்ட் பிஎல்சி இருக்குது. அடுத்தது மர்ச்சன்ட் ஷிப்பிங் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் ஒவ்வொரு கம்பெனியோட டீட்டெயில். இப்போ டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து 2025 என்ன மாதிரி போகும்னு யோசித்தீங்களாக இருந்தால் அந்த கம்பெனிகள இப்போ 2025 வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் என்று சொல்லக்குள்ள எல்லா வகையான வரும். இப்போ ஷிப்பிங் கம்பெனிகள் எல்லாம் இதுக்குள்ளே வரும். நீங்கள் அதில் ஒவ்வொரு கம்பெனிகள நேம்களை காப்பி பண்ணி கொண்டு நீங்கள் கூகுளில் போட்டிங்க என்றால் அந்த கம்பெனி சம்பந்தமான டீட்டெயில் வரும். அந்த கம்பெனி சம்பந்தமான ரிப்போர்ட்டுகள் எல்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ இந்த ஒவ்வொரு கம்பெனியோட 2023 வருமானம் என்ன, 2022-24 வருமானம் என்ன என்ற டீட்டெயில் எல்லாம் நீங்கள் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணி பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா தெரியும் ஆட்டோமொபைல் சம்மந்தமான கம்பெனிகள். இலங்கையில் இந்த ஆட்டோமொபைலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கழனி டயர் மட்டும்தான் இருக்குது, பிஎல்சி மட்டும்தான் இருக்குது. மற்ற வேறு கம்பெனிகள் வந்து இலங்கையை பொறுத்தவரையில் இல்லை. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கன்சியூமர் டியூரபிளுக்குள்ளே வந்து என்னென்ன கம்பெனி இருக்குன்றா பார்த்தீங்கன்னா தெரியும் ஹேலிஸ் ஃபேப்ரிக் பிஎல்சி இருக்குது. அடுத்தது வந்து அபான்ஸ் எலக்ட்ரிக்கல்ஸ் இருக்குது. அடுத்தது கெலா அப்ரல் அண்ட் குவாலிட்டிங் இருக்குது. தங்கட்டுவ ப்ராசஸிங் சென்டர் நினைக்கிறேன். தங்கட்டுவ அடுத்து ஹேலிஸ் ஃபைவர் இருக்குது. அப்படி நிறைய கம்பெனிகள் இதுக்குள்ளே இருக்குது. நீங்கள் ஒவ்வொன்றையும் வந்து நீங்கள் காப்பி பண்ணி அல்லது ஒவ்வொன்றையும் நீங்கள் இந்த கம்பெனி சம்மந்தமான டீட்டெயில் நீங்கள் கூகுளில் தேடிங்கன்றாலும் கிடைக்கும், அல்லது சிஎஸ்சியில் தேடிங்கன்றாலும் இந்த கம்பெனி தொடர்பான டீட்டெயில்கள் ரிப்போர்ட்டுகள் ஆனுவல் ரிப்போர்ட் எல்லாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த கன்சியூமர் சர்வீஸை பாருங்கள். கன்சியூமர் சர்வீஸுக்குள்ளே என்னென்ன கம்பெனிகள் இருக்குன்ற டீட்டெயில் வந்து இருக்குது. அடுத்தது பாருங்கள் கல்லதாரி ஹோட்டல் வந்து இந்த கன்சியூமர் சர்வீஸுக்குள்ளே வந்து இந்த செக்டருக்குள்ளே இருக்குது. செரண்டிஃப் ஹோட்டல் எல்லாம் வந்து இதுக்குள்ளே அதிகமாக இருக்குது. அப்போ நீங்கள் பார்க்கணும், உங்களுக்கு நார்மலாக தெரிய வேணும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் நார்மலாக ஹோட்டல் செக்டரை பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் ஹோட்டல் செக்டர் வந்து இப்போ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், ஜனவரி, பிப்ரவரி பீரியட் வந்து பெருசாக ஒரு சேல்ஸ் வந்து பெருசாக குறைவாக இருக்குது. என்னென்னு சொன்னால் டூரிஸ்ட் பீரியட் வந்து இந்த மழைக்கால டைமில் வந்து, அதாவது இந்த சீசனில் வந்து டூரிஸ்ட் வந்து குறைவாக இருக்கும். பெரும்பாலும் ஏப்ரல் மாதத்துக்கு பிறகு வந்து டூரிஸ்டில் வருகை வந்து கூட இருக்கும். அந்த டைமில் வந்து ஹோட்டல் செக்டர் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டை தரக்கூடியதாக இருக்கும். இப்போ அந்த டைமில் நீங்கள் வந்து ஹோட்டல் செக்டர் சம்மந்தமான ஷேர்ஸில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்து ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட் சம்மந்தமான பாருங்கள். ஹெல்த் கேர் எக்யூப்மெண்ட் சம்மந்தமானதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் இதுக்குள்ளே வந்து ஹாஸ்பிட்டல் சம்மந்தமான செக்டர்கள் வந்து இருக்கும். இதுக்குள்ளே நவலா ஹாஸ்பிட்டல், அசிரிக் ஹாஸ்பிட்டல், லாங்கா ஹாஸ்பிட்டல்னால் தெரியும் உங்களுக்கு, பழைய அப்பலோ ஹாஸ்பிட்டல். அப்போ அது வந்து நம்மளுடைய சிஎஸ்சியினுடைய பப்ளிக் லிமிடெட் கம்பெனிக்குள்ளே வந்து இருக்குது. அதில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய இருக்கும். அல்லது சிங்கி கோப்ஸ் ஹாஸ்பிட்டல் இருக்குது. இப்படி நிறைய ஹாஸ்பிட்டல் வந்து இதுக்குள்ளே இருக்குது மெயினாக. அடுத்து பார்மஸ்டிக்கல் ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இதில் தற்போது எந்த கம்பெனியும் இல்லை நினைக்கிறேன். அடுத்து பேங்கிங் செக்டருக்குள்ளே பார்த்திங்கன்னா தெரியும் என்னென்ன பேங்க் இருக்குன்ற விடயங்களை பார்த்துக்கொள்ளுங்க. சனச டெவலப்மெண்ட், டிஎஃப்சிசி, ஹவுசிங் டெவலப்மெண்ட் பேங்க், நேஷன் டெவலப்மெண்ட் பேங்க், கேட்டர் நேஷனல் பேங்க், நேஷன் ட்ரஸ்ட் பேங்க், செலான் பேங்க், கமர்ஷியல் பேங்க், இப்படி நிறைய பேங்க்கள் இருக்குது. இதுகள் சம்பந்தமாக நீங்கள் வந்து பார்த்து உங்களுக்கு பிடிச்ச கம்பெனியாக பேங்க்கில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணி கொள்ளலாம். ஃப்யூச்சரில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் இந்த 2025 பேங்கிங் செக்டர் வந்து ஒரு நல்லொரு ப்ராஃபிட் தரத்துக்கு மோஸ்ட் சான்சஸ் இருக்குது. ஏனென்றால் வெஹிக்கிள் இம்போர்ட்டட் எல்லாம் வந்து நிறைய இது பண்ணுறதுக்கு இருக்கிறாங்க. ஆகவே லீசிங் சம்பந்தமான செக்டர், லீசிங் சம்பந்தமாக செய்யப்படும் பேங்கிங் செக்டர்கள், ப்ரைவேட் ஃபைனான்சியல் இன்ஸ்டிடியூஷன் எல்லாம் வந்து நல்ல ப்ராஃபிட் வரைக்கும் சான்ஸ் இருக்குது.
அடுத்த விஷயம் என்னென்னா டைவர்சிஃபைட் ஃபைனான்சியலுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா தெரியும், இதுக்குள்ளேயும் நிறைய ஃபினான்ஷியல் கம்பெனிஸ் இருக்குது. இதுலேயும் நீங்கள் பார்த்துக்கொள்ளுங்கள் என்ன மாதிரின்னு சொல்லி. இந்த எல்சி எல்லாம் பாருங்கள் 690 வந்து போகுது. இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா தெரியும் மிக குறைந்த விலையில் போன ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் உண்டு. நான் நினைக்கிறேன் ஒரு 200% மேலே இது இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நினைக்கிறேன் இதில் ஷேர்ஸ் வந்து 2 வருஷ காலப்பகுதியில் நீங்கள் ஒரு வங்கியில் வந்து டிபாசிட் பண்ணுறீங்களாக இருந்தால் உங்களோட வருமானம் பார்த்தீங்கன்னா தெரியும் 368 வந்து செப்டம்பர் மாதமே போயிருக்கு. ரைட், உங்களுக்கு பாருங்கள் இதில் கிராஃபில் பார்த்தீங்கன்னா தெரியும் மார்ச்சில் வந்து 326 போயிருக்கு. மார்ச் 2024. அதே நேரம் பாருங்கள் டிசம்பர் மாதம் வந்து 700 போயிருக்கு. 700 போயிருக்கு. 9 மாதத்துக்குள்ளே இதில் ஷேர்ஸ் வந்து எவ்வளோ சேஞ்சஸ் ஆகிருக்குன்ற பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். 118% வந்து ஷேர்ஸ் வந்து 9 மாதத்துக்குள்ளே உங்களுக்கு ப்ராஃபிட் தந்திருக்கும் இந்த ஷேர்ஸில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்களாக இருந்தால். ரைட், இப்படி மிக முக்கியமான நல்ல கம்பெனிகள் இருக்குது. ஆனால் இந்த டைமில் வந்து இது இப்போ இந்த 700,000 இன்வெஸ்ட் பண்ணக்கூடியமா இருக்குமான்னு சொன்னால் அது சொல்ல தெரியாது. திரும்ப ஒரு ரிப்போர்ட்டை இந்த இண்டிவிஜுவலாக அந்த கம்பெனியை அனலைஸ் பண்ணி பார்க்க வேணும். அடுத்தது இப்போ வந்து மார்க்கெட் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு நல்ல ஒரு ஹையாக இருக்குது. இது வந்து நீண்ட கால முதலீட்டாளருக்கு ஒரு சூட்டபிளான டைமாக இருக்கும். நீங்கள் ஷார்ட் டேர்மில் ஒரு ப்ராஃபிட் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்படியான கம்பெனிகளை கொஞ்சம் சரியாக அனலைஸ் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா ஷார்ட் டேர்மில் ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே லாபம் பார்க்கலாம். உடனே நீங்கள் ஷேர்ஸை வாங்கி விற்றுட்டு லாபத்தை எடுத்துகிட்டு வெளியே வந்துடணும். ஏன்னா நீண்ட காலம் கால் பண்ணி வைக்கிற அளவுக்கு இல்லை. இந்த என்னென்னு சொன்னால் இப்போ இதெல்லாம் ஆல் டைம் கை ஆகிட்டு இந்த ப்ரைஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும் ஆல் டைம் கைன்னு நினைக்கிறேன். 2021 1458க்கு இந்த ஷேர்ஸ் போயிருக்கு. இப்போ வந்து 708 நிற்குது. ஓகே, அடுத்த ஹேபிட் செக்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் கூட வந்து நீங்கள் ஃபினான்ஷியல் கம்பெனிகள் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் பெரிய அளவு அமௌண்ட் உள்ள இதை விட ஒரு மீடியம் சைஸான ஆக குறைஞ்ச விலையுள்ள ஷேர்ஸுக்கும் போக வேணாம். ஒரு மீடியம் சைஸான கம்பெனி, மீடியம் ஒரு மிடில் ஆன ஒரு நல்ல கம்பெனிகள் அதாவது ஆக டொப்லேயும் இல்லாமல் ஆக மோசமான கம்பெனியும் இல்லாமல் ஒரு மீடியமாக இருக்கிற கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ப்ராஃபிட் பார்க்கக்கூடியதாக இருக்கும். அடுத்த விஷயம் என்னென்னு சொல்லினால் டைவர்சிஃபை கம்பெனி முடிஞ்சு அடுத்த இன்சூரன்ஸ் கம்பெனிகள். இன்சூரன்ஸ் செக்டரும் பார்த்தீங்கன்னா 2025 வந்து ஒரு நல்லொரு ப்ராஃபிட் கொடுக்கக்கூடிய மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். காரணம் என்னென்னு சொன்னால் இப்போ பொருளாதார சம்பந்தமான விடயங்கள், அடுத்தது கூட வெஹிக்கிள்கள் வர நேரம் கூட பேர் வந்து இந்த இன்சூரன்ஸுகள் அந்த சம்பந்தமான விடயங்கள்லையும் இருக்கும். இன்சூரன்ஸ் சம்மந்தமாக வெஹிக்கிள் சம்மந்தமான இன்சூரன்ஸுகள் வந்து அதிகரிக்கும். அதன் காரணமாகவும் கொஞ்சம் ப்ராஃபிட்டுகள் வேறு வகையான விடயங்கள் சம்பந்தமாகவும் இந்த இன்சூரன்ஸ் செக்டர் வந்து வளர்கிறதுக்கு சாத்தியப்பாடு அதிகமாக இருக்குது. அடுத்து ரியல் எஸ்டேட் வந்து பாருங்கள். ரியல் எஸ்டேட் சம்மந்தமான இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் அதில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். அடுத்தது ஒவ்வொன்றிலையும் இன்னொரு விடயம் இருக்குது. ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுல ஒரு விடயம் ஒன்று இருக்குது. நீங்கள் ஒவ்வொரு செக்டர்லையும் ஒரு கம்பெனி, அதில் உள்ள டப்பான கம்பெனி, அதில் உள்ள ஒரு நல்ல ஒரு கம்பெனியில் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பரவலாக வந்து ஒவ்வொரு செக்டரும் வந்து ஒரு கைப்பண்டு கொடுக்கக்குள்ள அந்த டைமில் வந்து நீங்கள் அந்த ஷேர்ஸை விற்றுட்டு வெளியே வந்துடலாம் அந்த செக்டர்லேருந்து. அடுத்த சாஃப்ட்வேர் வந்து சம்மந்தமாக ஐடி சைட்டில் வந்து ஒரு கம்பெனி தான் இருக்குது. அதில் பெரிய அளவில் இல்லை. அடுத்த டெலிகம்யூனிகேஷன் சர்வீஸ் பார்த்தீங்கன்னா தெரியும் எஸ்எல்டி இருக்குது. எஸ்எல்டி சம்மந்தமான கம்பெனி, டயலாக் கம்பெனி, இது 2 கம்பெனிகள் தான் இந்த டெலிகம்யூனிகேஷனுக்கு இருக்குது. அடுத்து யூட்டிலிட்டிஸ்ன்னு சொல்லி இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா தெரியும் லோட்டஸ் ஹைட்ரோ பவர் சம்மந்தமான விடயங்கள், பேனேஷியன் பவர் அதாவது எலக்ட்ரிக்கல் சம்மந்தமாக எலக்ட்ரிசிட்டி ப்ரொடியூஸ் பண்ணுற ஹைட்ரோ பவர் கம்பெனிகள், அதுகள் சம்மந்தமாக இது வந்து இதுக்குள்ளே இருக்குது. இந்த செக்டரும் ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கொடுக்குறது வளமையாக அந்த வெளிவெல் ஃபைனான்ஸ் எல்லாம் வந்து வெளிவெல் இல்லை வெளிவெல் பவர் சர்வீஸ் பவர்ன்னு சொல்லி வெளிவெல் பவர்லாம் வந்து ஆரம்ப காலத்தில் நல்ல ப்ராஃபிட் கொடுத்த கம்பெனிகள். இப்போ கொஞ்சம் இந்த ஷேர்ஸ் கொஞ்சம் டவுனாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன்.
பிபெல்னு சொல்லுவாங்க பாருங்கள். இதில் ஷேர்ஸ் வந்து நல்ல குறைவாக இருந்தது. இது கொஞ்சம் நல்ல ப்ராஃபிட்டான கம்பெனி தான். இப்போ நல்ல ஒரு கைப் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். 6 ரூபாயில் விற்ற ஷேர்ஸ் வந்து மே மாதம் 6 ரூபா விற்றுருக்கு இந்த ஷேர்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் 12 ரூபா வந்து 12 ரூபாய்க்கு மேலே போகுது. 100 வீதம் வந்து இந்த ஷேர்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணம் இலங்கையில் ஏற்பட்ட அரசியல் மாற்றம் தான். இந்த பெரிய அளவு ஷேர் மார்க்கெட் ஒரு பூம் ஆகிறதுக்குரிய மிக முக்கியமாக காரணமாக காணப்படுது. ரைட், அடுத்தது அன்கிளாசிஃபைட் ஒன்று இருக்குது. ரைட், அன்கிளாசிஃபைட் ஒன்று இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் ஒரே ஒரு கம்பெனி இருக்குது. கால் 5 இயர் ஆப்டிமைஸ் என்னோட கம்பெனி ஒன்று இருக்குது. இந்த கம்பெனி பற்றி எனக்கு பெரிய உங்களோட தெரியாது. ரைட், இவ்வளவு செக்டர் வந்து இருக்குது. இதில் வந்து நீங்கள் உங்களுக்கு எந்த செக்டரில் இன்வெஸ்ட் பண்ண விருப்பமோ அந்த செக்டரில் நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். குறிப்பாக இந்த இன்சூரன்ஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் அதை நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுங்கள். அடுத்தது உங்களோட புரோக்கர் ஏஜென்சி சில கம்பெனிகளை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. அப்போ குறிப்பாக நீங்கள் என்டிபியினுடைய உங்களோட புரோக்கர்கிட்ட கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க. நீங்கள் எந்தெந்த புரோக்கர்களை ரெஜிஸ்டர் பண்ணிக்கிங்களோ அவங்கள்ட்ட கேட்கணும். அவங்க சில ரெக்கமெண்டேஷன் பண்ணுவாங்க. இந்த கம்பெனி இப்படி போகும், நல்லா போகும், ஆகவே இது பரவாயில்லைன்னு சொல்லி அவங்க சில ரெக்கமெண்டேஷன் தருவாங்க. அதனூடாகவும் நீங்கள் வந்து நல்ல கம்பெனிகளில் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நன்றி, வணக்கம்.